இறப்பாருக்கு ஒன்று ஈவாருக்கு நிற்கும் புகழ்னே வள்ளுவர் சொல்றாரு. ஒரு மானம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கூப்பிட்டு எங்க 10 ரூபா பிச்சை வச்சுங்கன்னா வாங்கிப்பானா? பிச்சை கேட்பவர்களுக்கு தான் போட முடியும் இல்லைங்களா? அப்போ தானமும் அப்படித்தான். யார் தானம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். தானத்தை யார் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா துறவியர்கள் தானம் கேட்பார்கள். அவர்களுக்கு குடும்பம் கிடையாது. அடுத்து எந்த உடல் உழைப்பும் செய்ய தகுதி இல்லாதவர்கள் தானம் கேட்பார்கள். அப்படி தானம் கேட்கக்கூடியவர்களுக்கு தானம் பண்ணக்கூடிய மரபுன்றதை சோழர்கள் ஆரம்பிக்கல. வட இந்தியாவிலே மிக பழமையான கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு. ஒரு கும்பல் வந்துட்டு அசோகர் தான் இந்தியாவிலே சிறந்த அரசர், புத்தம் தான் சிறந்த மதம்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அசோகர் எழுதின கல்வெட்டை படிச்சு பார்த்தாங்களா? அசோகர் கல்வெட்டு வச்சிருக்கான்னு தெரியுமான்னு தெரியாது. அவர்கள் கல்வெட்டில் அசோகர் குறிப்பிடுகிறார், நானும் எனது அரசு அதிகாரிகளும் யாருக்கு தானம் பண்ணணும்னா சிரமணர் என்கின்ற புத்த துறவிகளுக்கு தானம் செய்யுங்கள், அடுத்ததாக பிராமணர்களுக்கு தானம் செய்யுங்கள் என்று உங்களுடைய பேரரசர் அசோகரே எழுதியிருக்கிறார். அப்ப திட்டணும்னா துப்பு இருந்தா, மானம் இருந்தா, அறிவு இருந்தா அசோகர்லேருந்து திட்டு.